புதுச்சேரி திருவள்ளூர் நகரில் மழைநீர் கால்வாய் உடைந்ததில் ஏராளமான வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இது பற்றி நமது புதுச்சேரி செய்தியாளர் ராஜு அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் நேற்று மாலை முதல்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கனமழையில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நகர். இந்த திருவள்ளூர் நகரில் ஒரு வாய்க்கா ஓடுது, உழவரை வாய்க்கான்ற பேர். அந்த வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு இந்த அருகில் இருக்கிற குடியிருப்புகளுக்கு இந்த மழை வாய்க்காலில் இருக்கிற கழிவு நீர் பூந்திருக்கு. இதனால் இந்த பகுதியில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தங்களுடைய அன்றாட தேவையிலான உணவு, உடை எதுவுமே கிடைக்காத இந்த இடத்துல ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. எல்லா வீட்லையுமே மழைநீர் ஆகப்பட்டது புகுந்துள்ளது. குறிப்பாக சொல்ல போனோம்னா பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலையை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. குறிப்பாக அரசு தரப்பில் இந்த பகுதியில் இந்த மக்களை இது வரைக்கும் யாரும் பார்க்கல, அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை எதுவுமே செய்யலைன்றது தான் இந்த மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதே போல் இவங்களுக்கு பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு முகாமும் இது வரைக்கும் அரசு சார்பில் ஏற்படுத்தி தரல என்று கூறப்படுகிறது. எப்பொழுது மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல மழை நீரானது அதிகப்படியான சூழ்ந்துது. இதுக்கு அரசு அதிகாரிகள் நிரந்தரமான ஒரு தீர்வை காணணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த மக்கள் முன்வைக்கிறாங்க. தற்போது நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே மழைநீர் ஆகப்பட்டது புகுந்துள்ளது. அங்கே ஒரு வயசான பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதே நிலை தான் இந்த பக்கத்தில் இருக்க எல்லா வீட்லேயும் இந்த மழைநீர் ஃபுல்லாகவே சூழ்ந்துட்டு இருக்கு. அதாவது சாக்கடை நீரோட மழை நீரும் கலந்து வருகிறது. இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி தொடங்கியுள்ளது. அதே போல் வீட்டில் இவங்க சமையல் செய்ய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டுள்ளது. அக்கா வணக்கங்க்கா. அரசு அதிகாரி யாராவது உங்கள்கிட்ட பார்த்தாங்களா? ஏதாவது நிவாரணம் பண்ணி மேற்கொண்டாங்களா? யாரும் வரலங்க. நாங்கள் எல்லாம் அங்கே பக்கம்தான் இருக்கணும். இது வரைக்கும் யாரும் எங்களை எதுவும் பார்க்கல. காலையிலேருந்து புள்ள பட்டினியாக இருந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லாத பசின்னு சொல்லிட்டு வீட்டில் குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இன்னும் இது வரைக்கும் யாரும் பார்க்கல. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் யாரும் எங்களை பார்க்கல. அதாவது இவங்களுக்கு எங்களுக்கு தற்போதைக்கு அடிப்படை தேவையான உணவும் பாதுகாப்பாக தங்கறதுக்கு இடமும் எங்களுக்கு அரசு சார்பில் ஏற்படுத்தி தரணுன்றது தான் இந்த பகுதியில் உள்ள மக்களோட கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் ராஜு, நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.